பால் குடிக்கலாமா வேண்டாமா டாக்டர்? இன்டர்நெட்ல வந்து நிறைய டவுட்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. உங்க கருத்து என்ன அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க. வாங்க அதை பத்தி பேசுவோம். ஹாய், நான் உங்க டாக்டர் நாகேந்திரா பேசுறேன். இந்தியா பொறுத்தவரைக்கும் 5000 வருஷமா பால் வந்து நிறைய குடிச்சுட்டு தான் இருக்காங்க நம்ம பெரியவங்க முன்னோருக்கு. கடந்த 20 வருஷம் முன்னாடி வரைக்கும் பால்ன்றது ரொம்ப நல்லது, அதுல வந்து கால்சியம் நிறைய இருக்கு, கால்சியம் சத்துக்காக பால் குடிக்கணும்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொன்னது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப சடனா பால் வந்து என்ன வந்துருச்சு, ஏன் நிறைய சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் பால் குடிக்க வேண்டாம்னு சொல்றாங்க? இது கொஸ்டின். இதுக்கு 3 பாயிண்ட்ஸ்ல நான் பதில் சொல்லுவேன். நம்பர் 1 பாயிண்ட், பால் வந்து லாக்டோஸ் சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்கும். அந்த லாக்டோஸ் ஜீர்ணிக்கணும் அப்படின்னா உடம்புல வந்து லாக்டேஸ் என்ற என்ஜைம் வரணும். அந்த லாக்டேஸ் என்ஜைம் வந்து எல்லாரும் உடம்புல இருக்காது. அதனால பால் வந்து சில பேருக்கு ஜீரணம் ஆகலாம், சில பேருக்கு ஜீரணம் ஆகாம இருக்கலாம். செகண்ட் பாயிண்ட், இந்த ஒயிட் ரெவல்யூஷன் வந்த பிறகு பால் வந்து கமர்ஷியலா ப்ரொடியூஸ் பண்ணும்போது நிறைய மாட்டுகளுக்கு வந்து ஹார்மோன் ஊசி இல்ல ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய போடுறதுனால அது அப்படியே பால்லையும் ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அதனால பால்ல வந்து கெமிக்கல்ஸ் நிறைய சேர ஆரம்பிச்சு. 3வது பாயிண்ட் வந்து செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்ற மாதிரி சில பேருக்கு வந்து லாக்டேஸ் ப்ரொடியூஸ் ஆகும், சில பேருக்கு லாக்டோஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. இது எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்மளே செல்ஃப் டெஸ்ட் பண்ணலாம். ஒரு 4 வாரம் இல்ல 8 வாரம் பாலே குடிக்காம இல்ல பால் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே குடிக்காம வெயிட் பண்ணி பாருங்க. உங்க வயிற்றுல வந்து கேஸ் சேருறது கம்மி ஆறதோ இல்ல உங்களுக்கு ஆக்டிவா ஃபீல் பண்ற மாதிரி இருந்தால் நீங்க பால் விட்டுடலாம். இல்ல அதனால எனக்கு ஒரு சேஞ்சும் வரல, எனக்கு பால் நல்லா செட் ஆகுது அப்படின்னா நீங்க பால் கண்டினியூ பண்ணலாம். ஸோ பால் நல்லதா கெட்டதான்றது செல்ஃப் டெஸ்ட் பண்ணி நம்மளே கண்டுபிடிக்கலாம்.